வருஷம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி எனக்கு மறக்க முடியாது. பிளட் வாமிட் எடுத்து நான் ஜிஹெச் கொண்டு போகப்பட்டேன். ஆண்டர் கிருபையில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. கொடுத்துருந்தா நீ வந்திருக்க மாட்டேன். ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. ஒரே ஒரு பேராசிட்டமால் போட்டாங்க. எனக்கு எப்பயுமே எவ்வளோ முடியாமல் போனாலும் கேட்பேன், நீ இது என்ன மருந்து? டாக்டர் டென்ஷனாக சொல்லுவாங்க, இது என்ன மருந்து, இது என்ன இன்ஜெக்ஷனு? பேராசிட்டமால். ரத்தமாக வாந்தி எடுத்து போனவங்க பேராசிட்டமால் போட்டு டியூப் போட்டு படுக்க வச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு போகும்போது ஒப்பு கொடுத்துட்டு போனேன். கத்தர் கிருபையாக 5ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை 11ஆம் தேதி வீட்டுக்கு நானே நடந்து வரும்படி கத்தர் செய்தார். அந்த வாரம் ஆனால் ஆண்டவர் வார்த்தை இருக்கு இல்லையா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில், நீ இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போன்ற வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வாக்கை நான் விசுவாசித்தேன். ஏன்னா நிறைய அந்த குரோசின் அந்த வாக்கு மாத்திரை, அந்த வாலிப வயசு அப்போது வேலை அப்படின்னு அப்பா அம்மா மதிக்கல. அதுதான் விஷயம். சிம்பிளாக சொல்ல போனால் சாப்பிடாம வெறும் வயிற்றுல மாத்திரை போடுது, டென்ஷனாக மாத்திரை, சண்டை போட்டால் மாத்திரை போடுகிறது. அந்த அது என்னென்னா தலைவலிக்கு போகிற மாத்திரை வயிறு பாதிச்சு பிளட் வாமிட் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஆனால் கத்தர் அற்புத சுகம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் 32 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. கத்தர் வாழ வைக்கிறார். ஐக்கியத்துக்கு ஒரு பெண் வரும், WCCயில் படிக்கிற ஒரு பிள்ளை, திடீர்னு இருந்துகிட்டே இருந்து கடகடன்னு போயிடும் பைபிள் ஸ்டடியில். சர்ச்சில் சிலத்தில் என்னன்னா அந்த வீசி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஞானசானம் எடுத்ததுமாக கத்தர் பரம்பரையாய் வந்து அந்த வீசியிலேருந்து ஒருத்தர் விடுதலை கொடுத்தார். பாட்டிக்கு அப்பாவுக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் வீசிங்க. ஆனால் அந்த மகளுக்கு கத்தர் அற்புதம் சுகம் கொடுத்தார். நல்லா ஞாபகம் வச்சு, இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, நம்முடைய வியாதியிலிருந்தும் நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்தார். அதை நம்மகிட்ட மறந்துடக்கூடாது. அப்போது வேதம் சொல்லுங்க, நம்மளே முடிவு பண்ணுறக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், எங்கள் அம்மாவை நான் சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு அப்போலோ போகிறதுக்குடைய வசதி இல்லாதனால நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தீங்கன்னு சொல்லுவேன்.